Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி கிளாக்வொர்க் ஐலாண்ட் அட்வென்ச்சர் பார்ட் 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த புரோடோ ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டு போனால, அதான் நம்ம ஆளுல இங்க கூப்பிட்டு வந்ததே அந்த ட்ரம்ப் பைரட்ஸை காலி பண்றதுக்காக. அந்த டைமண்ட் கிளாக்க திருடுறதுக்கு இல்ல. அகிசுவை இனிமேட்டு நீங்களே பாத்துக்கங்க, நான் போய் தனியாவே அவங்கள காலி பண்ணிக்கிறேன்னு வேகமா மேல கிளம்பிடுவான். இவனுக்கு இந்த சீலிங்கை எப்படியாச்சும் தடுக்கணுமேனு முக்கிட்டு இருக்கும் போது சடனா அந்த ஜோக்கர் அங்க வந்துருவான். வந்தவன் என்ன ஜோரோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, ஆனா ஜோரோக்கு இவன் யாருன்னே தெரியல. சொல்ல போனா அவன் மூஞ்சில போட்டிருக்கானே ஒரு கோடு, அந்த கோடை போட்டதே ஜோரோ தான். எவனாச்சும் ஸ்ட்ராங்கான ஆளு நின்னு சண்டை போட்டிருந்தானா நம்ம பயிலுக்கு ஞாபகம் இருக்கும். இவன் ஏதோ டம்மி பீஸா இருப்பான் போல. லூஃபியும் சேர்ந்து கூட கிண்டல் பண்ண உடனே அவன் கடுப்பாயி அவனோட நீடில் ஸ்டிங்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அது ஆக்சுவலா நம்ம லூஃபி மேல சொருக வேண்டியது. ஜோரோ அவனை காப்பாத்துறதுக்காக குறுக்க பூந்து இப்ப அவன் உடம்பு ஃபுல்லா பஞ்சர் ஆயிருச்சு. அதாவது சாதாரண நீடில்னா பரவாயில்ல, அந்த லூசு பைய ஜோக்கரு அதுல பூரா பாய்சனா தடவி வச்சிருக்கான். அதனாலேயே ஜோரோவால ஒழுங்கா நிக்க கூட முடியல. லூஃபி கொஞ்ச நேரம் இதை தூக்கி பிடிச்சிக்க, இவனை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு வேகமா அட்டாக் பண்ண போவான். ஆனா டப்புன்னு இடையில ஒரு கம்பியை போட்டு கத்திய வச்சு ஜோக்கரை நம்ம ஜோரோவோட வயிற்றுல ஒரே சொருகு. இப்படி ஒரு கேவலமான சண்டையை போடுவான்னு ஜோரோ எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன, ஆல்ரெடி பாடியில பாய்சன் ஏறிடுச்சு அண்ட் கத்திய வச்சும் சொருகிட்டான். அதனால பையன் அசைய முடியாம கிடப்பான், அலேக்கா தூக்கிட்டு போயிருவான். இங்க உசோப்பு கண்ணை திறந்து பார்த்தா அவனை கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆல்ரெடி சஞ்சய் இருந்தானா, இப்போ ஜோரோவையும் அவன் கூட சேர்த்திட்டாங்க. சரி, இவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க. 30 மில்லியன் பெரி பவுண்டி இருக்க நம்ம லூஃபி எங்கன்னு கேட்டா அவன் கல்லுக்கடியில நசுங்கிட்டான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. அது மட்டும் இல்லாம பியர் கிங் கிட்ட சண்டை போறதுக்கு முன்னாடியே மொத்த பேரும் காலி ஆயிட்டானுங்கன்னா எல்லாருமே சப்ப பீசுங்கன்னு கிண்டல் பண்ணுவான். நமி கிட்ட அவன் என்ன டீல் பேசியிருந்தான், அவ கேட்ட மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சா இவன் வீரன் சூரன் சுராதி சூரன், அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொல்லியிருப்பா. அதுக்கேத்த மாதிரியே இவனும் தோக்கடிச்சிட்டானா, சோ வெட்டிங் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த கெனான் இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. அதான் இந்த கிங் கெனான். ஃபர்ஸ்ட் அது மேல ஒரு துணியை போட்டு மூடி இருப்பாங்க. அப்படியே எடுத்துட்டு பார்த்தா வேற லெவல்ல பயங்கரமா இருக்குது. அப்படியே மேரேஜ் ப்ரிப்பரேஷன் போயிருந்தானா பஞ்சாயத்து இல்ல. ஆனா அவன் என்ன பிளான் பண்ணிட்டான், அந்த 3 பேர்த்தையுமே சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் கிங் ஆஃப் த பைரட்டான என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு நமிய பார்த்து சொன்ன உடனே அவன் அடுத்த செகண்ட் யோசிக்காம அவன் காலை தூக்கி அவனோட தலையில வச்சு கொய்யால, நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, நான் உன்னை எப்படா கல்யாணம் பண்ணுவேன் மானங்கட்டவனே, அதுக்கு நான் இங்கேயே தும்பப்பூல தூக்க மாட்டிட்டு செத்துருவேன்டா பிளாடி மங்கி மண்டையானவன ஒரே அடி தெரிச்சு போய் விழுவா. அவன் உன்னை என்ன நீ ஏமாத்திட்ட, அதனால உன்னைய சேர்த்து வச்சு சம்பவம் பண்ண போறேன்னு அவளையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுருவான். இங்க லூஃபி மாட்டிட்டு இருக்கான், அவனால தூக்க முடியல. மேல அங்க 4 பேர் மாட்டிட்டாங்க. அப்ப மயக்கத்துல இருந்த அகிசு எந்திரிச்சு எங்க புரோடான்னு கேட்பான். அவன் மேல சண்டை போட போயிருக்கான்னு சொன்ன உடனே லூஃபிய கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு மேல ஓடிடுவான். அட வீணா போனவனே, என்னைய கொஞ்சம் பாடுறான்னு எவ்வளவு கூட்டு பார்ப்பான், கேட்கவே இல்லையே. மேல பார்த்தா அந்த குரங்கு பைய அந்த கிங் கெனானை யூஸ் பண்ணி நம்ம நமியோட சேர்த்து 4 பேர்த்தையுமே சுட்டுத்தள்ள எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஆன் பண்ணி வச்சு கரெக்டா சுடுறதுக்காண்டி எய்ம் பண்ணிட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே ஆர்வம் எப்படி இது வெட்டிச்சு தெரிக்க போகுதுன்னு. அந்த டைமுங்கும் போது கரெக்டா அந்த இடத்துல கீழ இருந்து ஒரு லிப்ட் ஒன்று மேல வரும். யாரானா நம்ம புரோடோ. அந்த கிறுக்கு பைய உடம்பு ஃபுல்லா டைனமைட்டை ஏதோ 1000 மாலா மாதிரி கெட்டி வச்சுக்கிட்டு நான் சாகிறதோட சேர்த்து உங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன்பா. இங்க இவனுங்க வண்டியா திட்டிட்டு இருப்பானுங்க, இவனுக்கு என்ன மூளையில குழம்பு போச்சான்னு. அப்ப அந்த பியர் கிங் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். இப்ப என்னன்னா, அவன் கொளுத்திட்டு வெடிச்சதுன்னா எல்லாருமே செத்துருவாங்க. கூடவே இவனுக்கு கீழே இருக்குதே ஐலாண்டோட கீ, அதுவுமே டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மொத்த ஐலாண்டுமே அழிஞ்சு போயிடும். அவனுக்கு இவங்களை கொன்னா போதும், ஆனா அந்த ஐலாண்டை அழிக்க கூடாது. பட் இப்ப கொளுத்திட்டு வெடிச்சானா மொத்த ஐலாண்டுமே அழிஞ்சு போயிருமே. இதை கேட்டுட்டு சைலண்டா நிப்பான். அந்த கேப்ல பியர் கிங் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளிடுவான். அவனை தூக்கி அடிக்க அந்த செவுத்துல அச்சு விழுனா பாத்துக்கங்க, அந்த அடி அடிப்பான். இவனே இங்க அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த அகிசு அவனை வந்து காப்பாத்துறேன்னு அவன் ஒரு சைடு ஜோக்கர்ட்ட பொலின்னு வாங்குவான். அந்த டைம் லூஃபி வச்சிருந்தானே ஒரு பொம்மை விண்டும் இல்ல, அது அவன்கிட்ட தான் இருந்திருக்கும் போல. இது மேல இருந்து தெரிச்சடிச்சு கரெக்டா நம்மால முன்னாடி வந்து விழும். அவ்வளவுதான், அதை பார்த்து வெறியானவன் அவன் மேல இறங்கிட்டு இருக்கே வெயிட், அதை கொலவெறியோட மேல தூக்குவான். அது பேலஸ்க்கு மேலேயே பிச்சுக்கிட்டு வந்து அந்த பக்கமா கீழே வந்துடும். பியர் கிங்கோட சேர்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க, யாரா இப்படி ஒரு வேலையை பார்த்ததுன்னு. அப்பதான் லூஃபி சும்மா சூப்பரா வந்து நிப்பான். மேல அந்த மாதிரி கடமுடன்னு சவுண்ட் கேட்டவொடனே கீழே இருக்க மக்கள் எல்லாம் என்னடா ட்ரம் கேஸ்ட்ல சவுண்ட், ஏதாச்சும் பிரச்சனையானு சொல்லி அடிச்சு புடிச்சு போய் பார்ப்பாங்க. ஏதோ பெரிய கலவரமாயிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. லூஃபியை பார்த்தவொடனே தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். ஆனா வந்தவொடனே என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த பட்டாசு இருக்குதுல்ல அதை எடுத்து ஐ சூப்பர்னு கொளுத்தி விட்டுருவான். அட வீணா போனவனே, அதை கீழே போடுறா, கீழே போடுனவனே புரோட வச்சிருந்த வெடி எல்லாமே ஒரு சைடு கீழே விழுந்து கிடக்கும். அதுலயே தூக்கி போட்டிருப்பான். அது பட்ட கண்ணா பின்னான்னு வெடிச்சு ஒரு சைடு பேலஸே புக மண்டலம் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்புறம் நீ மாதிரி ஆமா என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எங்கன்னு கேட்பான். அட நன்னாரி பையில இப்ப அவங்க மேல தான்டா பாம போட்டு விட்டாமா, நல்ல வேலை அவங்க யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாம் சேஃப்டியா ரிலீஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன பயங்கரமான சண்டை தான். அந்த ஸ்கங்க் ஒண்ணுங்கிறவன் உசோப்பா அட்டாக் பண்ண போவான், ஜோக்கரு ஜோரோவா அட்டாக் பண்ண போவான். அந்த
பண்ணி மாதிரி இருக்கானே பூஜாக்கு அவன் நம்ம சஞ்சய் அட்டாக் பண்ண போவான். சஞ்சய் அவனுக்கு என்னாலும் பரவாயில்ல, நமிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சேஃப்டிக்கு அவன் முன்னாடி வந்து நின்னுக்குவானா. உடனே பூஜாக்கு சிப்பு சிப்பா வரும். ஏன்னா பயலுக்கு ஆல்ரெடி கால்ல பயங்கரமான இன்ஜுரி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பண்ணி உருண்டை. உன்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மூஞ்சில ஷூ வந்து விழும். யாரு பார்த்த வேலைன்னு பார்த்தா நம்ம உசோப்பு. ஆள் இன்ஜுரி ஆச்சுல, அதனாலதான் ஹெல்ப் தூக்கி போட்டுருப்பான். அவன் மேல ஸ்கங்க் ஒன்ன படாத பாடுபடுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜோரோவோட கத்தியும் தூக்கி போட்டுருவானா. கரெக்டா நம்ம நமி கையில வந்து விழும். அதை எடுக்க போகும்போது ஜோக்கர் அட்டாக் பண்ண வருவான். கரெக்டா வெட்ட வர அந்த ஒரு செகண்ட் கேப்ல டப்புன்னு கத்தி எடுத்து அவன் அட்டாக்க தடுத்திருப்பான். சரியான வேகம், ஜோக்கரே மிரண்டுட்டான். இங்க லூஃபி என்ன பண்ணுவான், பியர் கிங்க பொளந்து கட்டிடலான்னு சொல்லி கம் கேட்லிங் பவரை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். அவனுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாது. ஏன்னா அந்த மூதேவி ஸ்டோன் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால பாடி சும்மா ஸ்டீல் மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ரப்பரை வச்சு பாறை அடிச்சா பாறைக்கு ஒண்ணும் ஆகாது. லூஃபி அட ஆமா பாம்பான். சண்டை போட வந்தவங்க கிட்ட சாவகாசமா பேசிட்டு இருக்கான். இங்க சஞ்சய் கிட்ட சண்டைக்கு வரும்போது அந்த பூஜாக்கு வாயை மூடிட்டு வந்து அட்டாக் பண்ணும். அதை விட்டுட்டு நீ எல்லாம் வீக்கு பேக்கு எதுக்கும் ஆக மாட்டேன்னு பில்டப் பண்ணுவான். நீ வாடானவனை அப்படியே சுத்திட்டு வருவான். ஏன்னா அவன் சாப்பிட்ட டெவில் ஃப்ரூட் ஸ்பைக். அதனால ஸ்பைக்ஸ் அவனால உருவாக்க முடியும். அப்படி ஸ்பைக்ஸோட சுத்திட்டு வந்து அட்டாக் பண்ண வருவான். கேஷுவலா சஞ்சய் ஒரே மிதி கண்ணா பின்னான்னு அடிச்சு ரத்த கலரியோட மேல இருந்து கீழே விழுவான். சஞ்சய் கேப் விடாம அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனோட ஸ்பைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கும். வீக்கு பேக்குன்னு ஓவரா பேசினால அதான் இந்த அடி. பொரோடாக்கும் அக்கிசுக்கும் செம ஹாப்பி. ஏன்னா இவங்க எல்லாம் வீக்குன்னு நினைச்சுதான் அவங்க களத்துல இறங்கி சண்டைக்கு வந்தாங்க. ஆனா இப்ப அடிக்கிற அடியை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. அப்படி போட்டு பழந்ததுல பூஜாக்கு மண்ண கவிட்டான். இனி அடுத்தது ஜோரோக்கு அந்த ஜோக்கருக்கும். ஜோரோக்கு இன்னுமே கொஞ்சம் கேரா தான் இருக்குது. ஏன்னா பாடியில பாய்சன் கலந்து இருக்குது. ஆனாலும் பையன் கெத்த உள்ள பட்டனே தலையில துணியை கட்டிடுவான். அப்படி அவன் கெட்டிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை தோக்கடிக்கிறது கஷ்டம். சொல்ல போனா முடியாத காரியம். அது தெரியாம ஜோக்கரு கொஞ்சம் வாயை ஓவரா விட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா ஜோரோ அவனுக்கு ஒரு ரோல் மாடல். ஏன்னா இவ்வளவு பாய்சன் அவன் பாடியில வச்சு அட்டாக் பண்ணியும் சும்மா கன்னு மாதிரி நிக்கிறான்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகணும் வைங்க. இங்க உசோப்ப போட்டு அந்த ஸ்கங்க் ஒன்னு பொல்லந்து கட்டிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னோட கேஸ் ஃப்ரூட் பவரை வச்சு உன்னை காலி பண்ண போறேன்னு ஓரத்துல நிக்க வச்சு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். சோப்பு வேணாண்டான்னு பக்கத்துல வர வரைக்கும் சொல்லிட்டு வேணாண்டான்னு சொன்னல இப்ப மாட்டிக்கிட்டியான்னு தப்புன்னு அவனை அடிச்சுட்டு தண்ணிக்குள்ள ஊச்சிருவான். அடிச்சு வெடிச்சதுல அவன் பக்கத்தூரியே போய் விழுந்துருவான். இப்ப என்னன்னா உசோப் அவனை காலி பண்ணிட்டான். 2 டிக்கெட் அவுட். லூஃபி சண்டை போடுவான்னு பார்த்தா அவன் பியர் கிங் கிட்ட சண்டை போடுறேன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பான். இங்க ஜோரோக்கும் அந்த ஜோக்கருக்கும் வெறித்தனமான சண்டை. அப்போ ஜோரோவை அந்த ஜோக்கர் அப்படியே கார்னர் பண்ணிக்கிட்டே போவான். ஆனாலும் நம்மால திருப்பி அடிச்சதை பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் படி நேரத்துக்கு அவன் பாடி பேரலைஸ் ஆயிருக்கணும். ஆனா ஆகல. ஏன்னா ஜோரோவால இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாது. அவனுக்காண்டி அங்க ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானாமா. அவனை தோக்கடிக்கணும். அது வரைக்கும் நான் தோக்க மாட்டேன்பா. யார சொல்றான் தெரியுதா? மிஹாக்கு. அதுக்கப்புறம் மாங்குன்னு மண்டத்தைய சண்டை நடக்கும். கடைசியில ஒரே போட ஜோக்கரை காலி பண்ணிடுவான். அவ்வளவுதான், 3 பேர் காலி. அடுத்து இந்த ஹனி குயின் இருக்கால, அவ என்ன பண்ணுவா, தப்பிக்கிறேங்கிற பேர்ல அங்க இருக்க பைப் வழியா இந்த பக்கமா எஸ்கேப் ஆவாளா. அந்த பக்கமா நம்ம நம்பி பிடிச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சு நல்லா டேப் போட்டு சுத்திடுவா. அத்தனை பேர்த்தையும் லாக் பண்ணியாச்சு. நீ கடைசியா இருக்கிறது அந்த பியர் கிங் மட்டும் தான். அவனுக்கும் லூஃபிக்கும் வெறித்தனமா சண்டை போயிட்டு இருக்குது. லூஃபி காமெடி தான் பண்ணுவானே தவிர சீரியஸா சண்டை போடல. அவன் புதுசா டெக்னிக்கலா யூஸ் பண்ணி சண்டை போடுவான். பாயிலிங் எஃபெக்ட்னு கையெல்லாம் ஹீட் பண்ணி நம்மளால அட்டாக் பண்ணுவான். லூஃபியும் நல்லா அடி வாங்குவான்னு வைங்க. அந்த டைமுங்கும் போது அந்த பொரோடோ என்ன பண்ணுவான், அந்த கிங் கேனான் இருக்குல்ல, அதை வச்சு பியர் கிங் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதை வாயை மூடிட்டு சுட்டா பரவாயில்ல. அவனை கூப்பிட்டு சுட்டவன ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிருவான். அது கடல்ல போய் விழுந்ததுக்கே கண்ணா பின்னாடி வெடிக்கும். நம்மாலையில வச்சு சுட்டுருந்தானா ஆள் காலி. உடனே பியர் கிங்குக்கு காண்டாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேனான யூஸ் பண்ணுவேன்னு கன் எடுத்து ஒரே சுடு. கரெக்டா இடையில அக்கிசு வந்து அந்த புல்லட்டை வாங்கி அப்படியே கண்ணாடியை உடச்சிட்டு கீழே வந்துருவான். ஐயோ, நான் அடிச்சு புரண்டு போய் பார்த்தா நல்ல வேலை இடையில ஒரு கம்பி இருந்ததுனால தப்பிச்சான். இல்லன்னா சம்பவம் தான். சரி, பொரோடோ அவனை போய் காப்பாத்திடுவான்னு வைங்க. ஆனா லூஃபிக்கு கடுப்பாயிருச்சு. இவ்வளவு நேரம் ஜாலியா தான் இருந்தான். ஆனா அந்த பொடிப்பையில சுட்ட உடனேதான் கடுப்பாயிட்டான். அதனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி சுட்ட அவன் கையை பிடிச்சு தூக்கி ஒரே அடி. அந்த கோட்டையே சில்லா நொறுங்கி ஒரு சைடா சரிஞ்சு மேல இருக்க தண்ணி கப்பல் எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஆனாலும் அந்த பியர் கிங் அடங்கல. கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்பானு பொசுக்குன்னு வந்து அந்த கிங் கேனான வச்சு நம்ம லூஃபியை சுட்டுருவான். நம்ம பையன் உசாரு அங்க இருக்கும் தூணை பிடிச்சுக்குவானா. அவ்வளவு பெரிய குண்டா அவனை அப்படியே சுத்திட்டே போகும். எல்லாம் பின்னாடி வரைக்கும் சுத்தி இழுத்து அந்த வேகத்துல குண்டா அப்படியே பியர் கிங்க்கு ரிட்டர்ன் பண்ணிடுவான். அதுவும் எப்படி பயங்கர ஸ்பீடா ஸ்பின் பண்ற மாதிரி. அவ்வளவுதான், அந்த போர்ஸ் தாங்க முடியாம கீழே இருந்த கண்ணாடி உடைஞ்சு அந்த குண்டோட அடியில போய் விழுந்து படால்னு வெடிச்சு செத்துருவான். ஊர் மக்கள்லாம் ஐயோ என்னாச்சுன்னு பதறிட்டு இருக்கும் போது அந்த ஐலாண்டோட கீ இருக்குல்ல, அதுவுமே டேமேஜ் ஆயிரும். ஐயோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம். இங்க அக்கிசுவை அவன் எப்படியோ காப்பாத்திட்டான்னு வைங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். புல்லட் பாடியில பட்டிருக்குன்னு பார்த்தா பையன் என்ன பண்ணிருக்கான், உசாரா முன்னாடி ஒரு இரும்பு பிளேட் ஒண்ணா வச்சிருந்திருக்கான். புல்லட் அது மேல மட்டும் பட்டதுனால அவனுக்கு ஒண்ணு ஆகல. இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு மூளையோட இருந்திருக்கான் பாருங்க. அந்த டைம் அந்த கிளாக் இருக்குல்ல, அப்படியே மியூசிக் போட்டுக்கிட்டு மின்னிக்கிட்டே ரவுண்ட் அடிக்கும். அதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கு. அக்கிசுவோட சின்ன கிளாக்லயே அந்த சவுண்ட் தான் வரும். அதே சவுண்ட் தான் எலியும் வருது. ஆக்சுவலா அது ரொம்ப நாளா ஒர்க் ஆகாம ஜாம் ஆகி போயிருந்துச்சு. இப்ப எப்படி இது ஒர்க் ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். அப்ப அக்கிசு மிஸ் பண்ண அந்த மியூசிக் பாக்ஸை கொண்டு வந்து அந்த சயின்டிஸ்ட் அவன்கிட்ட கொடுப்பாங்க. அதை யாரு உருவாக்குனான்னு கேட்டா நான் தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் தான் அக்கிசுவோட அம்மா. அப்ப எதுக்காக அவனை இப்படி தண்ணியில வச்சு தள்ளி விட்டான்னு பார்த்தா இந்த பைரட்ஸங்க எல்லாம் வந்த அன்னைக்கு ஏகப்பட்ட வேற கொண்டு
நின்னுட்டு இருந்தானுங்க. இவன் வேற புடிப்பயலா இவனையும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய சைஸ் சிப்பிக்குள்ள வச்சு அவனை கடல்ல தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் பரோடா காப்பாத்தி 2 பேரும் அண்ணன் தம்பிகளா வளர்ந்துருப்பானுங்க. இதுதான் அவன் அம்மான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே கடமுட்டன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இந்த ஐலாண்டே மொத்தமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்ணா பின்னாடி உடஞ்சி அந்த பில்டிங் அது இதுன்னு பயங்கரமா கொலாப்ஸ் ஆகும். நல்லவேளை அங்க இருக்க மக்கள் எல்லாருமே உஷாரா தான் இருக்காங்க. எப்ப வேணாலும் கீழே விழுன்னு தெரிஞ்சு பேராசூட்டை கையில வச்சுட்டு சுத்தி இருக்காங்கன்னா பாருங்களேன். அந்த ஐலாண்டே நொறுங்கி கீழே விழும்போது இவங்க சேஃப்டியா பேராசூட்ல லேண்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு கொடுமை. அந்த ஊர் மக்கள் கிரியேட் பண்ண வெப்பனாலேயே இப்ப அவங்க ஐலாண்ட் அழியிற மாதிரி ஆயிருச்சு. அதே நேரம் நம்மள கப்பலும் அப்படியே மேல இருந்து சூப்பரா லேண்ட் ஆகும். ஏன்னா அதுலயுமே பேராசூட்டை கட்டி வச்சிட்டாங்க. இந்த வேலையை எப்ப பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா சேஃப்டியா வந்து லேண்ட் ஆயிருவாங்கன்னு வைங்க. அந்த ட்ரம்ப் பைரட்ஸ்களுக்கு ஏகப்பட்ட கப்பல் இருந்துச்சுல்ல, அதோட தலைவன் அவன் இவன் மெயின் ஆளுங்க எல்லாருமே காலி. அல்லக்கைங்க மட்டும் என்ன பண்ண போறானுங்க. சோ அவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு வரட்டிட்டு இவங்க கப்பல் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டாங்க. இப்ப அந்த சயின்டிஸ்டுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ரிஸ்க் எடுத்தாதான் ஃபியூச்சரை உருவாக்க முடியும்னு. ஐலாண்டு போனா கூட புதுசா பில்ட் பண்ணிக்கலாம். ஆனா உயிர் போனா இல்ல. சோ இப்போதைக்கு ட்ரம்ப் பைரட்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். அப்ப சயின்டிஸ்ட் அடிபட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அகிசுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கையை தட்டி விட்டுட்டு நான் ஒரு பிரேவான பையன், நான் வீக்கா நினைக்காதீங்கப்பா. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பதட்டத்தோட பாப்பாங்க. ஒருவேளை அவங்க அம்மா மேல கடுப்புல இருக்கானோன்னு. கடைசியில பார்த்தா அம்மா அப்படின்ட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். அவங்களுக்கும் அழுக வந்துடும். ஒரு வழியா அம்மா பையன் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பரோடா அகிசு அந்த ஐலாண்ட்லயே விட்டுட்டு இவன் தனியா கிளம்பிட்டான். ஏன்னா அவன் அந்த ஐலாண்ட்ல இருந்தாதான் ஹாப்பியா இருப்பான். இவன் கூட இருந்தானா திருடிக்கிட்டே தெரிய வேண்டியதான். உனக்கு ஓகே தானா? ஒன்னும் பஞ்சாயத்து இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல. தனியா இருக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நான் ட்ரம்ப் சிப்லிங்ஸ் கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட எல்லா ட்ரெஷரையும் நானே வச்சுக்க போறேன் அவன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கண்ணுல தாரையா தண்ணி வந்துட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். உடனே நம்மளுங்க ஐயோ நீ இப்ப தனியாயிட்டியே, இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கேங்கா சேர்ந்து திருடுவோம்னு தண்டோரா போட முடியாது அப்படி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் யாரையாச்சும் ஒருத்தரை கண்டுபிடிப்பேமா. அப்போன்னு பார்த்து எங்கடா என்னைய விட்டுட்டு போறேன், நானும் வருவான்டான்னு அந்த அகிசு கப்பலுக்குள்ள இருந்து வருவான். அதாவது அவனுக்கும் இவன் கூட இருக்கணும்னு ஆசை. அட வேற எதுவும் இல்ல, இந்த உலகத்திலேயே இவனுங்க தானே பெஸ்ட் தீஃப்னு சொல்லி பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டானுங்க. அதுக்காக ரைட்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியா இந்த பக்கம் போயிருவாங்க. நம்ம ஆளுங்க மறுபடியும் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போகும்போது பசிக்குது சோறு கிடைக்குமான்னு நம்ம லூஃபி கேக்குறதோட இந்த மூவிக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.